வணக்கம், நான் தான் உங்கள் பாபு. காய்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க? ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் பெட் ஷாப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். என்ன பாபு திடீர்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பெட் ஷாப்புக்கு கிளம்பிட்டே நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பெட் ஷாப் பார்த்தீங்கன்னா போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிடிஎஃப் பெட் ஷாப் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ டைம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியிருக்கோம். ஏன்னா சென்னைக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டருங்க. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரெச் தான். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வத்தனூர்லேருந்து தான் கிளம்பியிருக்கோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. வேலை பார்க்கணுங்க தான் மேக்ஸிமம் இருக்காங்க. சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு போகணுங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறோம். நம்ம 450 கிலோமீட்டருன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கு வந்து கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 155 cc தான். அதனால் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புவோங்க. நம்மளோட ரைடை பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஜென் பண்ணலாம். நைட் ரைடு பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ விடிய காலம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. விடியான்னு சொல்லுவாங்க 4 மணியை. நம்ம இந்த டயத்துலலாம் கிளம்பி இருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாகவே உறுத்திட்டே இருந்துச்சுங்க, எப்போ போகலான்னு. இன்றைக்கி அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம பெட் ஷாப்புக்கு கிளம்பியிருக்கோங்க. நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம டேங்க் ஃபில் எப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வண்டியை எடுத்தப்போ டேங்க் ஃபில் பார்த்தீங்கன்னா பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 600 500 அந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரோல் போட்டு நம்மளோட பைக்கை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிருந்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழிச்சு தான் நம்ம இப்போயே டேங்க் ஃபில் பண்ணுறோம். கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் தூங்கிட்டு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓட்டாமல் ஒரு தூக்க கழகத்தில் ஓட்டுவாங்க. ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2:10 ஆகுதுங்க. அந்த ரீசன்னால் இந்த ரோட்டில் போகிறோம்னா பார்த்தீங்கன்னா சென்னை ஹைவேல கொஞ்சம் வந்து நம்ம சேஃப்டியாக தான் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிக்கணும். ஏன்னா நைட் டைம்லங்க. அதனால் எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிடிஎஃப் பெட் ஷாப்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அவங்க ரன் ஓப்பன் பண்ணி 2 வருஷமோ 1.5 வருஷமோ ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. 2வது வருஷம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அஜீஸ் ப்ரோ வேறு பார்த்தீங்கன்னாக்கா 2வது பெட் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதையும் முடிஞ்சால் நம்ம பார்க்க போகலாங்க சென்னையில். நமக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா 2வது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டோ விளாக் பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணுறாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி சீரியஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவுக்கு தேவையான பொருள், பேட்ரி, அதுக்கப்புறம் மெமரி கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் க்ளவுஸ் தான் வாங்க போகிறோம். சென்னையில் போய் யாராச்சும் போய் சென்னையில் வாங்கினா நீங்கள் நினைப்பீங்க. நம்ம போய் நம்ம டிடிஎஃப் ப்ரோவோட பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வாங்க போகிறோம். நீங்கள் சென்னையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வாழ வச்சதே சென்னை தாங்க. எல்லாமே பொருளுமே பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வாங்கிக்கணும். ஏன்னா நிறைய சீட்டிங் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி தாங்க போகணும். நம்மளோட முதல் டோல்கேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். நம்ம வத்தலம் டோல்கேட்டுங்க. இன்னும் ஓப்பன் ஆகலை, பிடிச்சிக்கிட்டு ஓப்பன் ஆகின்னு நினைக்கிறேங்க. என்ன பார்த்தீங்களா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர்றாங்க. நம்ம தான் பார்த்து சேஃபாக போய்க்கணும். மட்டும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வாட்டுக்கு சல்லுன்னு போகலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் தாங்க இருக்குது லைட்டாக. ஏன்னா மணி இப்போ 2 மணி ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா செயின் கில் பண்ணுவோங்க 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு. அப்படியே நம்ம போய் சென்னையில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80லேயே நம்ம போனோம்னாக்கா நம்ம க்ரூஸ் பண்ணி போனோம்னா தரமாக இருக்குங்க. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போயிடலாங்க. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா போடுவோம். அதே மாதிரியே வந்துட்டோம். ஏர் செக் பண்ணிடலாமா? ஏர் தலைமை இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டேங்க் மட்டும் ஃபுல் பண்ணிடுவோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கு. டேங்க் ஃபுல்லுண்ணே. நார்மல் இல்லையா? ஓகே. வணக்கம். தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் 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 அமௌண்ட்டை சரிபார்க்கவும். அதனால் அந்த இது கரெக்டாக பெட்ரோல் வந்தோடனே அதில் ஸ்டாப் ஆயிரும்ல. கொஞ்சம் அடிச்சிருங்க. ம் $50 $850 அதுக்கான கிடச்சிட்டிங்களா? ஓகே. இங்கே பாரு டேங்க் ஃபுல்லில் நிற்கிது. வேறு லெவலுங்க. நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 0 பண்ணிடுவோம். ஆவரேஜ் 0, ஆவரேஜ் கிலோமீட்டர் 0. சர்வீஸ் வேறு வந்துருச்சுங்க. அடுத்த சர்வீஸ் நமக்கு ஓகேண்ணே. நம்ம வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீ பறக்க ஆரம்பிக்கலாம். பயங்கரமாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டு ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மைக்கு சாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு அந்த மெமரி கார்டு வந்து வாங்கணும் எக்ஸ்ட்ரா ஒன்று. பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி ஓட்டிக்கிருக்கோங்க காய்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு 80 போகணுன்ற மாதிரி ஃபீல் ஆகி போய்க்கிருக்கோங்க. இருந்தாலும் நம்ம சேஃபாக தான் ஓட்டணும். ரொம்பவுமே பறக்கிறது ஆசைப்படக்கூடாது. ஆனால் நம்ம வந்து பைக் பார்த்தீங்கன்னா நம்மளை பறக்க வச்சுக்கிறீங்க. என் பைக் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை பார்த்தீங்கன்னா சாதிக்கணும்னு ஒரு வெறி ஆகுது. ஏன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:30 கரெக்டாக நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா R15 பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லுக்கு எவ்வளோதுன்னா 11 லிட்டருங்க. ஏற்கனவே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 3 லிட்டரு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 8 லிட்டரு சம்திங் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுங்க. 8 லிட்டரு. ஆமாம், 8 லிட்டருனா இப்போ 9, 10, 2 லிட்டரு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நீங்கள் சென்னை கிளம்ப வேண்டியதாங்க. வேறு லெவல் வைப்புங்க. டேங்க் ஃபுல்லுங்க. நம்ம ஆட்டுக்கு ஜாலியாக வைப் பண்ணிட்டே போகலாம். இதே மாதிரியே நம்ம லடாக் ரைடும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணி போகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதை எப்படி சொல்லணும்னு தெரில. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்குது. நான் சாப்பிடணும் இல்லை நம்ம பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேங்க் ஃபுல் பண்ணோம்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா how much kilometer? டேங்க் ஃபுல்
போனால் 450 கிலோமீட்டர் சாலிடாக ஓடுங்க. 500 கிலோமீட்டரே ஓடும். நம்ம வந்து ஒரு 80லேயே க்ரூஸ் பண்ணி போனோம்னா 1800 850 பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபில் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட அமௌண்ட் இருந்துட்டா நம்ம தாராளமாக செலவு பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நமக்கு வந்து அமௌண்ட் இல்லாதப்போ நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த ரீசன் தான் நான் எப்பயுமே சொல்கிறது. இப்போ இந்த ட்ரிப்புக்கே பார்த்தீங்கன்னா யாராச்சும் நம்ம கூட்டி போயிருக்கலாம், ஆனால் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து எந்த பசங்களை போகிற நான் கேட்டேன். மேக்ஸிமம் அவங்க வந்து வேணாம் ப்ரோடி போயிட்டு வாங்கினாங்க. அந்த ரீசனால தான் நம்ம சோலோவை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சென்னை கிளம்பிக்கிருக்கோங்க. நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம் நம்மளோட லைஃப்பில். ஆனால் நம்ம பொறுமையாக இருந்து தான் நம்ம எல்லாமே பண்ணணும். திண்டுக்கல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு டைம்னஸ் இல்லாமல் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும். சென்னை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 432 கிலோமீட்டருங்க. திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்ம இந்த டீ சாப்பிட்ற டிபார்ட்டில் சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம விளாக் எடுத்துக்கிருக்கோங்க. நம்ம பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டீ சாப்பிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முட்டமாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்யுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸில் போட்டிருக்காங்க. நம்ம போகிற நேரத்தில் வேறு ரைடிங் கேஸ் வேறு, அந்த ரெயின் கோட் வேறு எடுக்காமல் போய்க்கிருக்கோம். திடீர்னு மழை பெஞ்சாது நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைடு போகிறோம்னா சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கு சார்ஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ரைடிங் கேஸ் மட்டும் அந்த ரெயின் கோட் எடுத்து வைக்கலாங்க. திடீர்னு மழை பெஞ்சினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். கோப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது வாங்கணும், ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. நம்மகிட்ட சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்கு மட்டும் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை போய் கிளம்பி இருக்கோம். திடீர்னு மழை பெஞ்சோன்னா அங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம திரும்ப மூவ் பண்ணி போகணும். நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டாங்க. பைபாஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீ சாப்பிட்டு போயிடலாங்க. அப்படியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அமர்தாஜன் இது மட்டும் ஒன்று வாங்கிக்கலாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா போவாங்க. இந்த கோயில் தாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வண்டி நிப்பாட்டிட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன் இங்கே இருந்து போகிறப்பெல்லாம். நம்ம திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். ஓ மை காட், இங்கே டீ சாப்பிடலான்னு பார்த்தோம். இங்கே கடை பூட்டிருங்க. இந்த லாரி கண்ணை வந்து இப்படி நிப்பாட்டி வச்சுருக்காரு. சரியாக தெரியவே இல்லை காய்ஸ். இந்த மாதிரி நிப்பாட்டவே கூடாது சொல்லப்போனால். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா லாரிக்காரனாக்கள்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கோடு இருக்குனாக்கா அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிப்பானுங்க. ஏன்னா அப்போ தான் 2 வண்டி இப்போ கிராஸ் ஆகி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து தெரியாது, அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம டீ சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டோம். திண்டுக்கலே வந்துட்டோம். இது நம்ம பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுனாங்க. டீ குடிச்சே ஆகணும், ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:40 ஆச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிருக்கோம். பைபாஸுக்கே வந்துட்டோங்க. ஃபுல்லாக பவமூட்டமாக இருக்குது. நான் மழை மட்டும் பெஞ்சிடக்கூடாதுங்க. மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான், ஸோ இது முடிஞ்சு நமக்கு. இந்த இடத்துல ஒரு இடத்துல கட் ஆகுமே, இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நேராக சிட்டிக்குள்ளே போகாமலே கட் ஆகிக்கலாங்க. பைபாஸு இந்த பஸ் என்ன இந்த சைடு வருது? ஓ, அப்படியே இதுக்குள்ளே போகுது போலங்க. இது நேரம் பார்த்தீங்கன்னா பழனி போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கீழே இறங்கி போயிடுது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் இறங்கி இந்த இடத்துல வந்து மாறி வரணும். இப்போ இந்த இடத்த வந்து ஷார்ட்கட்டாக போட்டதுனால இந்த இடத்துல இப்போ மாறி பஸ்ஸு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நல்லது தான், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதே ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆகி போகிறாங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நம்ம மக்கள்லாம் பார்த்து வரணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆக இந்த இடத்துல நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு போங்க, ஏன்னா நம்ம திண்டுக்கல் பைபாஸ். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் பிளாக்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகிறனால உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பகலில் பார்த்தா தெரியுங்க. நம்ம டீ சாப்பிடுவோம். காற்று பார்த்தீங்கன்னா பலம் அடிக்குது நம்மளுக்கு ஆப்போசிட்டில். ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்ணுறப்பாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ரெண்டாவது காற்று பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தள்ளுதுங்க. நம்ம
நம்ம வந்து பாலகுலா வந்து போட்டுக்கணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். எந்த நேரத்தில் மைக் தெரியுதுன்னு சொல்லவே முடியாது. அந்த டிசைனாலங்க டீ கடை எங்கே இருக்குதுன்னே தெரியல. நம்ம வேணா திருச்சி பைபாஸ் கிட்ட போயிட்டு வேணா குடிக்கலாங்க. இப்போ கோபுரம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எதுக்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். ஹெல்மெட் மட்டும் போடல, அவ்வளோதான். கண்ணிலே அடிச்சிருக்கும். நம்மளுக்கு வந்து கண்ணு கலங்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது இங்கேயும். பஸ்ஸுக்கு வேண்டி போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே பார்த்தீங்கன்னா போங்க. நம்ம திருச்சி பைபாஸை பிடிச்சோம்னா நேரம் அவ்வளோதாங்க, 400 கிலோமீட்டர் தான் வரும். ஒரே ஸ்டச் தான். 80லேயே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணி போகலாம். கல்லு கில்லுமா அடிக்கிறதுப்பா இந்த பஸ்ஸில். ஷூ போட்டுக்கணும் ரெண்டாவது. அப்போனா தான் கீழே வந்து நம்மளுக்கு கல்லு கில்லு அடித்தாலும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. நைட் டயத்தில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க போய்க்கிறாங்க அந்த ரவுண்டானாங்க. ஆனால் நம்ம திருச்சி பைபாஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். நீ ஒரே ஸ்டெச் தான். திருச்சியிலேருந்து சென்னை இங்கேருந்து 421 கிலோமீட்டருங்க. நம்மளுக்கு வந்து டோல்கேட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பிரியாணி இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயண்ணா மாநாடு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிருந்தவங்க. நம்ம கேரளா அப்புறம் பார்த்தீங்கன்னா போன மாதம் 27ஆம் தேதி போயிருந்தவங்க. அதான் மறக்க முடியாத நினைவுகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற நல்லா கொடுத்துருந்தீங்க. இப்போ வரைக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் கிட்ட பார்த்துருக்கேன் நினைக்கிறேங்க அந்த வீடியோவை. அதே மாதிரி நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயண்ணா பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்துருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விருந்து மாதிரி வச்சுருந்தாருங்க. அதை நான் கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து பொருட்கள் அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது விவசாய நாளனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்லங்க, உழுகணும், அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து வந்து விருந்து மாதிரி வச்சுருந்தாரு. உங்களுக்கு இடம் கொடுத்தது வந்து நன்றின்னு சொல்லி. எனக்கு சளி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு வர மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நாளாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உடம்புக்கு முடியலாங்க, நமக்கு காய்ச்சல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வேற போகணும், நிறைய வேலை இருக்குங்க. எல்லாத்தையுமே இப்போ அதிலே விட்டுட்டு வந்திருக்கோம். எல்லாத்தையுமே குடிச்சிக்கணும், நிறைய வேலை பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அதே மாதிரி நிறைய ட்ரீம் வேறு இருக்குங்க, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். நான் எல்லாமே ரேட்டிங்லாம் இருக்கேன். எல்லாராலையுமே எல்லா வேலையுமே பண்ண முடியும். நம்ம வந்து அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதில் ஜெயிக்க முடியும். கருங்கும்புன்னு இருக்கு. மணி இப்போ 3 மணி ஆகுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா. 400 கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. நான் இப்போ மோட்டோ விளாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யாரை இன்ஸ்பயராக வச்சு பண்ண ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ வச்சு தான். ஏன்னா அவர் வந்து நானும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வீடியோ பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து மோட்டோ விளாக் பண்ணுறதை பார்த்துருக்கேன் யூடியூப்பில். ஆனால் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. நம்ம டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பண்ணுறாருன்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வந்து மிடில் கிளாஸ் பையன் வந்து இவ்வளோ இது பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயராக வச்சு பார்த்தீங்கன்னா நான் டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோவே பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு மோட்டோ விளாக் பண்ணலாம், வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி வீடியோ பண்ணலாம், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ விளாக் ஃபீல்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரைடு பண்ணி நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக ஐடியா தோணுச்சுங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஆனால் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எட்ட அமௌண்ட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுளை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணுங்க. அதை வாங்கி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மோட்டோ விளாக் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிருக்கோங்க. சென்னை 415 கிலோமீட்டருங்க. நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னை போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் இப்போ போகிறோன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் சோலோவை போகிறேங்க. நம்ம எங்கே வேணாலும் போகலாங்க சோலோவா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக போகணும்.
நம்மளோட R15 பார்த்தீங்கன்னாக்கா லாங் டிரைவ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பைக்கான்னு கேட்டால் பெஸ்ட் பைக் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்குங்க. கொஞ்சம் வந்து பெயின் ஆகும் அங்கே நிப்பாட்டி நம்ம பைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5.5 பார்த்தீங்கன்னா ஹைட், என்னோட ஹைட்டு. அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைக் செட் ஆகுதுங்க. அதுக்கு மேலே கம்மியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹைட்டு கூட இருந்தாலும் சரி, ஒரு பார்த்தீங்கன்னா இப்படி குடிஞ்சு ஓட்டுறதுனால கொஞ்சம் பெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour பார்த்தீங்கன்னா ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு பெயின் ஆகுதா என்னன்றது. அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பெரிய பைக்காக போகிறது கொஞ்சம் நல்லதுங்க, மைலேஜை பார்க்காம. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஓகே தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஆங்கிளில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 100க்கு 90% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%ங்க. 90% எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஏன்னா R15 வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா நான் R15 சூஸ் பண்ணேங்க. மொத்தம் வந்து 4-5 பைக் என்னோட பழைய வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நான் சொல்லியிருப்பேங்க. நிறைய பைக்ஸை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருப்பேன். KTM-ஆக இருக்கட்டும், பஜாஜ் பல்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் NS 200 இருக்கட்டும், நம்ம R15, அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணதுங்க நிஞ்சா முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணோம். நம்மளோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைக் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக செட்டாக வச்சுங்க. அந்த ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம R15 பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். டீ கடையை நானும் பார்த்துட்டு தான் வந்துருக்கீங்க. நம்ம ஒரு டீ கடையை கூட காணா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணுங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. ஆனா அந்த பக்கம் வண்டி போது இந்த சைடு பாத்தீங்கன்னா வண்டி எதுவுமே போனாங்க. ஒரு மாதிரி த்ரில்லிங்கா தான் இருக்கு இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு போறதுக்கே. ஏன்னா ஃபுல்லா இருட்டா இருக்கு பாத்தீங்களா, ஃபுல் இருட்டுங்க. அதுக்குள்ள நம்ம பைக் ஓட்டிட்டு நான் உங்ககிட்ட பாத்தீங்கன்னா பேசிட்டு பைக் இருக்கேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன் நம்ம சப்போஸ் நம்மளோட ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம TTF ப்ரோவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போய் நேராக போகிறதே நம்ம TTF பிட் ஷாப்புக்கு தான் நம்ம போய்க்கிருக்கோம். முதல் நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போகிறோங்க. நம்ம TTF பிட் ஷாப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண அன்னைக்கே பார்த்தீங்கன்னா போகிறது. ஆனால் அப்போ வந்து நம்மளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அமையலாங்க. அந்த ரீசனால் தான் நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா TTF பிட் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பைபாஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். நம்ம இப்போ திருச்சியில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் மேம்பாலத்தில். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கோபுரோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க. நம்ம இப்போ கரன்சியாக பார்த்தீங்கன்னா திருச்சியை தாண்டி நம்ம காவிரி ஆற்றுல தாங்க இருக்கோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் வீசாலைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. கைஸ் நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொடி இருக்குன்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தேங்க அந்த வீசாலையில் பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா நம்ம ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயண்ணா மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா போயிருந்துருப்போம் உள்ளே போகிறது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குங்க நம்ம விஜயண்ணாவோட பார்த்தீங்கன்னா கொடி. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம TTF பிட் ஷாப் பார்த்தீங்கன்னா மேப் போட்டாச்சுங்க. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா TTF பிட் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க.